ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, கோயில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான புளியோதரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய சைஸ் ஆரஞ்சளவு புளி எடுத்துக்கலாம். தேவையான அளவு நடக்கல்ல, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வர கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம வறுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட விட தேவையில்லை. இது நல்லா பொன்னிறமாக வறுந்ததுக்கப்புறமா இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்ததுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இறக்கி மாற்றி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப நேரம் வறுபட தேவையில்லை, கொஞ்சமாக வறுபட்டாவே போதும். இது வறுப்பட்ட உடனே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுக்க ஆரம்பிங்க. கடுகு பொரிய வரும். அந்த டைமில் நம்ம இறக்கி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், படப்படன்னு வெடித்து எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 12-13 அளவுக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயை நம்ம கடைசியாக தான் வறுக்கணும். ஆரம்பத்துலேயே வறுத்துட்டோம்னா நமக்கு காரம் அடிக்க ஆரம்பிச்சுக்கும். மிளகாயில் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 13 அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் மிளகாயில் எந்த அளவுக்கு காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு வந்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பொருள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைக்க தேவையில்லை. இப்போது கடாயில் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயிலே சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து வச்ச நடக்கல்லையே சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம சேர்த்து வணக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு கருக ஆரம்பிச்சிரும். இது கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா கிண்டி கொடுங்க. இது ஒரு பக்கம் கொதிய ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீதி புளியையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு தண்ணி வந்திருக்கு. இது பாதி அளவுக்கு சுண்டுற வரைக்கும் நல்லா கொதியட்டும். அதுக்கு முன்னாடி இப்போது புளி கொதிய ஆரம்பித்த உடனேவே நம்ம புளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் பாதி அளவு சுண்டி வர வரைக்கும் கொதிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பாதி அளவு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்தும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கட்டி பட்டுக்கும்.
பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது சிம்மில் வச்சு பொறுமையாக கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கொஞ்ச நேரம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிய விட்டுட்டு எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. புளியோதரை ரொம்பவே வாசமாக சூப்பரான கன்சிஸ்டன்சியில் எண்ணெய் தெளிஞ்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இப்போது அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. எண்ணெயும் ஃபுல்லாக தெரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் கூட நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது இப்போ சாப்பாட்டில் கிளறிக்கலாம். சாப்பாடு சூப்பராக கோயில் புளியோதரை மாதிரியே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.